ஹாய் எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உயர் அலுவலர்கள்லேருந்து கீழ்நிலை பணியாளர்கள் வரலாம். ஃபேமிலிலையும் சரி, அப்பா அம்மா இல்லை குழந்தைங்க யாராக இருந்தாலும் சரி, தவறாமல் இந்த ஒரு தவறை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்ன தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்க மேலே பழி போட்டுட்டு நாம் தப்பிச்சுக்கிறது. அதாவது பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாத தன்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வைங்களேன். அந்த கிளாஸ் வந்து கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா, இல்லை நான் தவறி கீழே போட்டேன், அதனால் அந்த கண்ணாடி டம்ளர் உடஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டோம். நான் உட்காந்துட்டு இருந்தேன், அவங்க ஆட்டிட்டாங்க, அதனால் கையிலேருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு தான் நமக்கு சொல்லி பழக்கம். ஸோ அப்போ நாம் எப்பயுமே வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறோம். இந்த பொறுப்பேற்றுக்கிறதுனால என்னன்னா, எஸ்கேப் ஆகிற தன்மை நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும். இந்த எஸ்கேப் ஆகிற தன்மை இருக்கும் பொழுது நாம் ஒரே ஒரு சர்க்கிள்குள்ளரே இருப்போம், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளரே இருப்போம். அதை விட்டு நம்மளால் வெளியில் போக முடியாது. ஸோ அப்போ ஒரு விஷயம் நடக்குது, அது சரியாக நடந்துச்சுன்னா மற்றவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நான் அதை பற்றி பிரச்சனை இல்லை. தவறாக நடக்கும்போது நான் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம மாறினோம்னா, நம்ம கற்றுக்கிறதுக்கும் அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும். அதனால் நம்ம வந்து குறிப்பாக டீனேஜர்ஸ் இந்த பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அல்லது பொறுப்பேற்றுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி அதை தள்ளி போடக்கூடாதுங்கிறத விஷயம். நன்றி.